உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுக்கு நீதிபதி அவர்கள் கடுமையான ஆப்பு வச்சுருக்காங்க. இது என்ன கட்சியாக நீங்கள் நடத்துகிறீங்க? கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இல்லாததாக இருக்கே. கூடிய சீக்கிரம் விஜய் அவர்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் மட்டும் இல்லாமல் இந்த புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா எல்லாருமே உள்ளுக்கு போகிறது உறுதியாயிடுச்சு. இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி கூட கலைக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் 41 உயிர்கள் இறந்ததை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் தலைவர்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து எல்லாரும் உடனே எப்படியா ஆகி போனீங்க? உங்களுக்கு கவலையே இல்லையா? உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அடிபட்டுருந்தாங்கன்னு நின்றுக்க மாட்டீங்களா? உங்களை பார்க்கணுன்னு தானே வந்தாங்க மக்கள். இப்படி பொறுப்பு இல்லாமல் போட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இவர்களெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிற கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு 12 மணிக்கு கரூருக்கு வர வேண்டியவர் 7:30 மணி நேரம் தாமதமாக நைட்டு 7:30 மணிக்கு வந்ததோடு மட்டும் இல்லாமல் கூட்டத்துக்குள்ளே பஸ்ஸை விட்டு அங்கே தான் நான் பேசுவேன், பெட்டர் மார்க்ஸே தான் வேணுங்கிற மாதிரி காவல்துறை சொன்ன 300 அடி தூரத்தில் நின்றுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் உயிரிழப்பு குறைஞ்சிருக்கும். அவன் எவன் செத்தாலும் சரி நாங்கள் அங்கே தான் பேசுவோம்னு சொல்லி மக்களை தள்ளிக்கிட்டு பஸ்ஸை உள்ளே வந்ததுனால தான் ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழுந்து மூச்சு திணறி செத்துருக்காங்க. விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 4 பேர் செத்துருக்குறாங்க. இப்படி பெரிய பெரிய கொடூரத்தை பண்ணிவிட்டு இது அரசியல் சதி, திமுக சதி, காவல்துறையுடைய மெத்தனம், காவல்துறை சரியாக செயல்படலைன்னு சொல்லி காவல்துறை மேலேயும் அரசு மேலேயும் திமுக மேலேயும் முதலமைச்சர் மேலேயும் எப்படியாச்சும் பழியை போட்டு நம்ம பெருசாக பண்ணிடலான்னு நினச்ச தாவேகாவுக்கு சரியான சாட்டையடி கிடச்சிருக்குது. காரணம் இவங்க அரசியல் சதின்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, எதுவும் உண்மையும் இல்லை. போலீஸ் நடக்குன்னா போலீஸ் சொல்கிறத நீங்கள் கேட்கலையா? அதான் அங்கே ஏயா நீ 7:30 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் அதுக்கு பதில் கிடையாது. ஒரு 300 அடி தள்ளி நின்று பேசு, அங்கே போனால் ரொம்ப பேர் சாவான் இருக்கேன், நான் 5 தான் போய் பேசணும் வலுக்கட்டாமல் மக்களை தள்ளிட்டு போனது நீங்கள் தான். 7:30 மணி நேரம் காத்திருந்த மக்களுக்கு ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கல. 200 செருப்பு 2000 செருப்பு செதறி கிடந்திருக்க, ஒரு 4 தண்ணி பாட்டில் காலி பாட்டில் அங்கே கிடக்குதா பார்த்தியலா? அப்போ மக்களை இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு சாகடிச்சிட்டு கொஞ்சம் கூட கவலை தெரிவிக்காமல் எல்லாம் ஓடி போயிட்டு எஸ்ஐடி நீங்கள் தானே கூட்டம் ஏற்பாடு பண்ணீங்க. அப்போ இந்த தளத்தில் நின்று பார்த்துருக்கணும்ல, பார்க்காம ஓடி போயிட்டு உடனே பார்த்த முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர்களையும் செந்தில் பாலாஜியையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் கலெக்டரையும் மருத்துவத்துறையும் நீங்கள் நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு ஒருத்தன் பேசுகிறான். புள்ள செத்து போனால் என்னங்க, அடுத்தவங்க புள்ள பெற்றுக்கலாம்ல. எங்கள் தளபதி விஜய் போயிட்டா கிடப்பாரா? அட என்ன தளபதி விஜய் உசுறு மட்டும் என்ன இமயமலையிலேருந்து அளவுக்கா செஞ்சுருக்குது? அந்த பிள்ளைய பறி கொடுத்தவனுக்கு நீ சொல்கிற வாசகம் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். அப்போ 41 உசுறு போனது உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. இன்னொரு அம்மா சொல்லுது, என் புருஷனை விட எனக்கு விஜய் தாங்க ரொம்ப பிரியம். இது எவ்வளோ அசிங்கம், கேவலமாக இல்லை? இப்படி கட்டுப்படுத்த முடியாத கூட்டமாக, கட்டுப்படுத்தோம்னா அது பெரிய எழுச்சி கூட்டம்லாம் இல்லை, தருதலை கூட்டம்னு சொல்கிறாங்க. அது என்னங்க, ஸ்பீக்கர் பாக்ஸில் ஏறுறது, கூரையை பிச்சுக்கிட்டு மேலே வர்றது, தகர சீட்டு மேலே ஏறி அது சரிஞ்சு அடுத்த மேலே விழுகிறது, மரத்தில் ஏறி கிளை உடைஞ்சி கீழே விழுகிறது, இப்படி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அவ்வளோ வேலையும் செஞ்சு 41 பேரை சாவடித்தது மட்டும் இல்லாமல் இதை ரூட்டை திருப்பி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறதும், இந்த முயற்சிக்கு பாஜக ஆதரவு கொடுத்து உடனே 8 பேர் கமிட்டி, ஹேமா மாலினி தலைமையில் 8 பேர் கமிட்டி இவர் செஞ்சதெல்லாம் சரிதாங்க அப்படின்னு விஜயை தூக்கி பேசுகிறதும், பூனைக்குட்டி வெளியே வந்த மாதிரி தெரிஞ்சு போச்சுல. பாஜகவுடைய பி டீம்லாம் இல்லை, மெயின் டீமே நீங்கள் தாங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சா இல்லையா? அப்போ இதையெல்லாம் நீதிபதிகள் கவனிச்சிருப்பாங்களா இல்லையா? 4 நாளாக எல்லா டிவிலையும் வலைதளங்கள்லையும் வந்த காட்சிகளை நீதிபதி வீட்டில் டெலிவிஷன் இருக்காதா பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ எல்லா தமிழ்நாட்டில் உள்ள நீதிபதியெல்லாம் அப்படி கடும் கோபத்தில் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ சென்னையில் அரசியல் கட்சி ரோடு ஷோலாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வில்லிவாக்கத்தை சேர்ந்த PH தினேஷுங்கிறவர் வழக்கு போட்டிருக்காரு.
இந்த வழக்கு தான் நீதிபதி அவர்கள் மாண்புமிகு என் செந்தில்குமார் அவர்கள் முன்னாடி இந்த வழக்கு வந்திருக்குது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் சொல்லியிருக்காரு, வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கிற வரைக்கும் இது மாதிரி ரோடு ஷோ இனிமேல் நடக்காதுங்கிற அனுமதியை ரத்து பண்ணியிருக்குது. இது உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையும் இதை தெரிவிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காரு. காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா சொல்லியிருக்காரு, கரூர் சம்பவத்தில் தொடர்பாக பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தாவேக்காவுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், நகரச் செயலாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க 2 பேரும் முன்ஜாமீனுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு புலன் விசாரணை நடக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்ட நீதிபதிகள் தான் கடும் கோபமாகிட்டு சொல்லியிருக்காங்க, கரூர் சம்பவத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்காரு, இந்த வழக்கில் 2 பேரை மட்டும் ஏன் கைது பண்ணியிருக்கீங்க, மிச்சாலையெல்லாம் ஏயா விட்டீங்க, வேறு என்னதான் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, இது என்ன கட்சி தானே, இது தமிழக வெற்றியானது ஒரு கட்சி தானே, அது கொஞ்சமாச்சும் கட்சிக்கான ஒரு கட்டுப்பாடு பண்பு ஏதாச்சும் இருக்குதா? விஜய் ஒரு பஸ்ஸில் வர்றப்ப அவருக்கு பின்னாடி மோட்டர் சைக்கிளில் வர்றாங்க அவங்க தொண்டர்கள், அதில் 2 பேர் தட்டாப்படான்னு ஃப்ரெண்டில் அடிபட்டு கீழே விழுகிறான். அதை அந்த டிரைவரும் பார்க்குறாரு, விஜயும் பார்க்குறாரு, பஸ்ஸை நிறுத்தாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீதிபதி கேட்குறேன், அந்த பஸ்ஸை நீ சீஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா, அது கேஸ் போட்டிருக்கணுமாலும் ஏன் போடலை? நீதிமன்றம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கரூரில் நடந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரிழப்பு, தாவேக்காவை சேர்ந்த நபர்களால் உருவாக்கப்பட்ட பேரிழப்பு. தொண்டர்களையும் ரசிகர்களையும் கைவிட்டு ஓடிய விஜய் தலைமை பண்பே இல்லாத ஆள். அழகாக சொல்லிட்டாங்க, விஜய் அவர்களுடைய மனைவியோ குழந்தையோ அம்மாவோ அப்பாவோ அந்த இடத்துல இது மாதிரி அடிபட்டிருந்தா விஜய் விட்டுட்டு ஓடிருப்பாரா? 42 பேர் செத்துருக்கான், 50-60 பேர் படுகாயம் அணிஞ்சிருக்கான், கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அப்படி எஸ் ஆகிட்டார். எப்படி போனார்? அவர் மட்டுமா போனார்? புஷி ஆனந்தம் ஓடி போயிட்டார், ஆதவர்ஜனா ஓடி போயிட்டார், நிர்மல்குமார் ஓடி போயிட்டார், கட்சி நிர்வாகிகள் கம்ப்ளீட் ஆப்ஷன் ஓடி போயிட்டாங்க. களத்தில் நின்றது பிறகு யார்? மக்களை காப்பாற்ற திமுக காரங்க, இது காங்கிரஸ்காரங்க, விசிகாரங்க, முஸ்லீம் லீக்காரங்க, கம்யூனிஸ்டுக்காரங்க, நாம் தமிழர்காரங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதிமுக ஆளுங்க உட்பட மக்களை காப்பாற்றிருக்காங்க. ஆனால் என்ன கேள்வி கேட்குறாங்க, எப்படியா முதலமைச்சர் 10 நிமிஷத்தில் வந்தார்? அப்போ முதலமைச்சர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சென்னையில் படுத்து தூங்கணுமா? உங்கள் விஜய் போய் தூங்கின மாதிரி. செந்தில் பாலாஜி டிஎம்கே கூட்டம் நடத்திருந்தார், உடனே கூட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, ஸ்பாட்டுக்கு வர்றாரு, எல்லா ஆஸ்பத்திரிக்கும் அறிவிப்பு கொடுக்குறாரு, அப்பா வர்றவங்களுக்குலாம் வைத்தியம் பாருங்கள், காப்பாற்றுங்க, என்ன செலவானாலும் நான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்கிறாரு. அது தப்புங்கிறீங்களா நீங்கள்? ஆக நீங்கள் அமௌண்ட் விட்டுட்டு போன மாதிரி எல்லாரும் விட்டுட்டு போகணும், எல்லாரும் சாவணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இதுதான் உங்களுடைய அரசியல் பண்பான்னு சொல்லி நீதிபதி அவர்கள் மட்டும் இல்லை, எல்லா அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே பாருங்கள், கலவரத்தை உண்டாக்கி விடுற மாதிரி ஆதவர்ஜனா வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாரு, இலங்கை நேபாளத்தில் நடந்தது போல் புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிறாரு. என்ன இலங்கை நேபாளத்தில்? இலங்கையில் ராஜபக்சேவுடைய அரசு சரியில்லைங்கிறதுக்காக அந்த இலங்கை மக்கள்லாம் அவருடைய அலுவலகத்தில் பூந்து அவரை துரத்துனாங்கல்ல, அதே மாதிரி சமீபத்தில் நேபாள பிரதமரை துரத்துனாங்கல்ல, அப்படி இங்கே புரட்சி வெடிக்கணுங்கிறாரு. ஏன் வெடிக்கும்? மக்களை காப்பாற்றினதுக்காகவா? கொன்றது நீங்கள், உங்களை தான் விரட்டணும். இப்படி புரட்சியை ஏற்படுத்துறது மாதிரி கருத்துக்களை வெளியிட்டவர் மேலே விசாரித்து இவர் மேலே வழக்கு தொடுக்கணுங்கிற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்பட்டது. இதுக்காகத்தான் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்குது, மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் ஒரு விசாரணை கமிஷனும், வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா காருக்கு அவங்க தலைமையில் புலனாய்வு குழுவும் அமைச்சிருக்கிறாங்க. சில கட்சிக்காரங்க கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் விஜயை கைது பண்ணலை, ஏன் புஷி ஆனந்த் என்ன கைது பண்ணலை, ஏன் இந்த மாதிரி ஆதவர்ஜனா கைது பண்ணலைங்கிறப்ப ரொம்ப நிதானமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் ஆட்சியும் அரசியலும் பண்ணுறவர் தான் மு.க. ஸ்டாலின். அவர் இப்போ என்ன செஞ்சிட்டாரு, பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றணும், இறந்தவங்கள பாதுகாப்பாக அவங்கவுங்க வீட்டுக்கு சேர்க்கணும், அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு நிவாரண உதவி கொடுக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்,
காயமடைஞ்ச ஆளுக்கு வைத்தியம் பார்க்கணும், அவனுக்கு இறந்து போகாமல் காப்பாற்றணும். இதையெல்லாம் நம்ம பார்த்துருவோம். இவங்கள பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போட்டோம்னா இதை திருப்பி விட்டு எங்களை பழி வாங்குறது திமுகன்னு சொல்லி இதை அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க பண்ணுற அநியாயம்லாம் நாட்டு மக்களுக்கு நாளடைவில் தெரியத்தான் போகுது. அப்போ நாட்டு மக்களும் அரசியல் நோக்கர்களும் நீதிமன்றங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இவங்களெல்லாம் கைது பண்ணிடு, அப்போ வச்சுக்கிறோம் ஆஃப் பண்ணிட்டு அவர் காத்துக்கிட்டு இருக்காருங்கிறது தவக தலைவருக்கு தெரியாமல் இருக்குது. வரப்போகுது இன்னும் பெரிய ஆப்பு. கூடிய சீக்கிரம் கட்சியும் வேணாம் ஒன்றும் வேணாம், ஆளை விட்டால் போதும்னு சொல்லி திருப்பி சினிமாவுக்கு போக தயாராகிடுவார் உங்கள் தலைவர், உங்கள் அண்ணன்னு சொல்லி பலரும் பேசுகிறாங்க. இப்படி கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது நாட்டுக்கே நல்லதில்லைங்கிற கருத்து பரவலாக பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் இப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டி நீங்கள் விரும்பியதே பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.